எம்பெருமான் அம்மைமார்களுடைய திருக்கழுத்திலே அந்த திருத்தாலியை தரித்துவிட்டு அவர்களோடு சொல்லுகிறார், அரசாழ்வது வரைக்கும் நான் இந்த செயலை தான் செய்வேன்னு சொல்றாரு ஐயா. அப்படின்னா இந்த உலகத்துல உள்ள அத்தனை ஜீவாத்மாக்களும் என்னைக்கு போய் ஐயாவோட ஐயா சொல்வார், மக்கள் ஒருமித்தவுடன் அரசாள் வருவோம். மக்கள் எல்லாம் ஒருமிக்க வேண்டும்னா நல்ல அந்த ஜீவ ஆத்மாக்கள் எல்லாம் பக்குவப்படும். யாரும் நினைச்சோம்னா நம்மளும் அப்படிதான். எல்லா செல்வம் இருந்தாலும் இறைவனுடைய எண்ணத்திலே என்றும் நிலைநிற்றிருக்கக்கூடிய நிறைவு பெற்ற மனத்தோடு பல வாசங்களை எல்லாம் மறந்து எம்பெருமானுடைய பெயரிலே அவருடைய நினைவிலே அந்த எண்ணத்தை வைத்து அந்த தர்மயுக வாழ்வை அடைய வேண்டும். அந்த தர்மயுக தீர்ப்பதற்காக எம்பெருமான் அதற்கு முந்தைய யுகத்திலே வானரங்களாக பரிவு செய்யப்பட்டவர்கள் இன்னும் தற்காவலத்து ரிஷிகள் என்ற பெயரிலே அவர்கள் ஐயாவினுடைய விஷ்ணுவினுடைய நாமத்தை திருப்பாத பேரை பெற வேண்டும் என்று ஏங்கி இருந்தவர்களுக்கெல்லாம் கோபிகைகளாக அந்த துவாபர யுகத்திலே படைத்து அவர்களுக்கு அந்த பேரை அருளினார். அது அத்தனையும் இந்த யுகத்திலே தான். அப்படிப்பட்ட அவர்கள் பெற்ற பெயரும் நாமும் பெற வேண்டும். அதற்கு தான் இந்த திருக்கல்யாணத்தை தவிர வேறு எதுவும் ஐயா சொல்லல. அப்படிப்பட்ட இந்த தொல்புவியை அரசாளுகின்ற வரை வாழுவீர் கூடு விட்டு கூடு வாழ்வேன், மறுவூறு பாய்ந்து உங்கள் மனதிலே வாழ்வேன். அதுவரைக்கும் அதாவது வாழுவேன் மறைத்து மறுபடியும் என்ன செய்வேன், முடித்து வரேன். அது எதற்குன்னா ஐயா இருநெல் எடுத்துடைக்க நாடு, ஒரு நெல் எடுத்துடைக்க நாடு கேட்டுக்கொள்ளும், இருநெல் எடுத்துடைக்க நாடு கேட்டுக்கொள்ளாதுன்னு சொன்னாரு. ஐயாவினுடைய வருகை அடுத்த நடுத்தி அதை இப்ப நடந்துகிட்டே இருக்குது. அந்த மக்கள் எல்லாம் ஒருமிக்கிற சமயத்திலே ஐயாவினுடைய சங்குநாதம் தர்ம சங்கினுடைய ஓசை கேட்டு நல்ல மக்கள் எல்லாம் முழிக்கின்ற வரையிலும் ஐயாவுடைய தொழில் இதுதான் என்று சொல்லி நாளிலே அறிந்து மிக கண்டுகொள்ளும் நாரணரின் நடப்பிதுவே நியாயம் சொன்னோம் என்று அந்த அம்மைமார்களுக்கு சொல்வது போல உலகத்து மக்களாகிய அவர்களுடைய மனவாட்டிகளாகிய நாம் அத்தனை பேருக்கும் சொல்கிறார். ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி இந்த உலகத்திலே பிறந்த அத்தனை ஜீவமும் ஐயாவுக்கு பெண்ணா கேட்கணும் கூட கிடையாது. அப்படி அந்த சிறப்புகளை எல்லாம் பெற்று மக்கள் எல்லோரும் ஐயாவுடைய திருப்பாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே உலக முறைப்படி அந்த அம்மைமார்களை திருமணம் செய்து இன்னும் தெருவீதி வலம் வருகின்ற நிகழ்வை ஐயா நம் கண்முன்னே ஆடி பாடி ஆனந்தமாக காட்டுகிறார். அம்மைமார்களுடைய திருக்கரங்களை பிடித்துக் கொண்டு தெருவீதியை வலம் வருகின்றார். அந்த பாடல்ல என்ன சொல்லப்படுதுன்னா முதலே சொல்லுகிறேன். பாடல்களை ஒரு இந்த சமயத்துல திருவாசகமானது இன்றைய திருக்கல்யாணமானது உங்களிடமாக நிறைவேறும். அந்த தெருவீதி வலம் வருகின்ற போது ஐயாவும் அம்மையும் இந்த உலகத்திலே மக்கள் எப்படி வாழ வேண்டும், ஒரு இல்லறம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அந்த கணவன் மனைவிக்குள்ளே என்ன பரஸ்பரம் இருக்க வேண்டும், எப்படி ஒரு விட்டு கொடுக்கின்ற தன்மை இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட புவியை நாம் ஆளப் போகின்றோம், அந்த புவி அதாவது தர்மபதி கருணைப்பதி பொறுமைப்பதி என்று சொல்லக்கூடிய அந்த சிறந்த பதிகளின் சிறப்பை பற்றி இங்கே பாடுகின்றார். ஐயா சொல்லுகின்ற அந்த சகாத்த வாழ்வு வந்து கிடைத்து தர்மயுகத்தை ஆடுகின்ற ஒரு பதி இருக்கிறது. அதுதான் பொன்னாம் பதி துவரையும் பதி என்று சொல்லக்கூடிய மகாத்த பதி. அதுபோல ஐயா சொல்லி வச்சிருக்கிறார், அதுதான் கருணைப்பதி. அதன் பேரிலே இந்த திருவிழத்திலும் ஐயா உங்களுக்கு ஒரு அழகான பதியை அருளி இருக்கின்றார். நம்பினோரை காக்க வேண்டும், நாடுகின்ற பதியை வலம் வருவோம், காத்தோரை கைவிடாமல் கருணைப்பதி வலம் வருவோம் என்று ஐயா சொல்லியிருப்பதை போல இந்த பூவுலகிலேயும் உங்களுக்கு கருணைப்பதி அமைந்து தந்திருக்கிறார். இது மட்டுமில்லை, இன்னும் நிறைய பதிகள் பக்கத்துல பொறுமைப்பதி இருக்கிறது, இன்னும் தர்ம பதிகள் இருக்குது, பொன்னம் பதிகள் இருக்குது. இதுபோல ஐயா இக வாழ்விலே என்ன பலன்களை தந்தாரோ அதுபோல பரவாழ்விலும் இந்த வாக்கியத்தை தந்து அந்த கருணைப்பதிக்கு எங்களையும் அழைத்து செல்ல வேண்டும் என்று ஐயாவிடம் மன்றாடி கேட்க வேண்டும். அந்த பாடலை இங்கே அந்த அம்மைமார்களும் ஐயாவுமாக கணவனும் மனைவிமார்களுமாக ஆடி பாடி மகிழ்ந்து தெருவீதி பலம் வருகிறார்கள். அந்த பாடலையே அந்த பாடலுடைய பொருளை கேட்டு அன்பர்களை வருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியரே
பாடலிலே அற்புதமாக பாடி அம்மைமார்களோடு தெருவலங்கள் சுற்றி பொன்பதிக்குள்ளே செல்லுகின்றார்கள். அதைத் தொடர்ந்து சோபனம் பாடப்படுகிறது. சோபனம் என்றால் மங்களம், சுபம், நலம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். மங்களமாக வாழ வேண்டும் என்ற விதியின் பிரகாரம் அவர்களும் அந்த மங்களத்தை அடைய வேண்டும் என்றால் ஐயாவோடு ஐக்கியமாக வேண்டும். அப்படி ஐக்கியமாகின்ற போது அவர்களுக்கும் மங்களமாக அந்த மங்களத்தை நாளைய வாசகத்திலே செய்ய இருக்கின்றார். அதற்கு முன்னதாக இந்த அம்மைமார்களை தெய்வமார்களை எப்படி திருமணம் செய்து மங்களம் பாடினாரோ அதுபோல ஈஸ்வரி, பொன்தேவி மாது, தெய்வவன்னியர், பூமடந்தை நாயகி, பொன்னு மண்டை காட்டார், பார்மடந்தை, லட்சுமி, பகவதி போன்ற அனைத்து தெய்வ சக்திகளுக்கும், ஐவர்குல நாரணருக்கும், கன்னி அறுவையருக்கும் சோபனம், மங்களம், மங்களம், சுபம் என்று சொல்லி ஐயா இந்த திருக்கல்யாண வைபவத்தை நிறைவு செய்கின்றார். துடியிலே படிக்கின்ற போது எல்லா மக்களும் ஐயாவின் பேராலே அவர் உள்ள முருகி அந்த வசனத்தை படித்தோ அல்லது ஐயாவுடைய நினைவிலோ கைகூப்பி வணங்கி அந்த வாக்கியத்தையும் அத்தனை வாக்கியத்தையும் என்னென்ன கேட்டு வந்தீங்களோ ஐயா கண்டிப்பாக தருவார். அப்படிப்பட்ட மந்திரம் சொல்வோம் சுவாமியை கும்பிட வந்தோம்.
சார்பாக வழங்க இருக்கின்றோம். அந்த ஊக்கத்தொகையினை பெற்று செல்வதற்காக கண்ணாம்பள்ளி தொகையை சார்ந்த ஸ்ரீகலா அவர்களுடைய மகள் ஸ்ரீஜு அவர்களை பணிமண்டபத்திற்கு அழைக்கின்றோம். அனைவரும் கதவு ஏற்றி வாழ்வுமாறு வேண்டுகின்றோம். துண்டுமலையை சார்ந்த திருமதி சந்திரி அவர்களுடைய மகள் சிவரஞ்சினி அவர்களுக்கு இந்த கல்வி ஊக்கத்தொகையினை வழங்குவோர் திரு துரைராஜ் அவர்கள்.